வணக்கம். அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை, அவள் அடிதொழ மறப்பவர் மனிதரில்லை, மனிதரில்லை. இன்று பிரான்ஸ் நாட்டிலே உலக அன்னையர் தினம் கொண்டாடப்படுகின்றது. அம்மா என்ற சொல்தான் இந்த உலகத்திலே மிகவும் ஒரு அழகான சொல்லாகும். தாயின் கருவறை தான் மிகவும் பாதுகாப்பானது, உன்னதமான ஒரு இடமாகும். ஒரு சுயநலமற்ற உறவு எது என்று சொன்னால் அது என்னை பெற்றெடுத்த தாய் தான். அம்மா என்கின்ற அந்த சொல்லுக்குள்ளே இந்த உலகம் அனைத்துமே அடங்கி இருக்கின்றது. அனைத்து அன்னையருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். தாயில் இருந்துதான் தலைமுறை தொடங்குகின்றது. ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு வரலாறு, தலைமுறை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தகுதி பெற்றவள் தாய் மட்டுமே. தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை, தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை. கோயிலை விட தாய் புனிதமாகின்றாள். கோயில் கருவறையை நாங்கள் உருவாக்குகின்றோம், தாயின் கருவறை நம்மை உருவாக்குகின்றது. கடவுள் எல்லா இடங்களிலும் நிலைத்திருக்க முடியாது என்ற காரணத்தினால்தான் தாய்மார்களை படைத்திருக்கின்றார் என்று சொல்லி ஒரு யூத பழமொழி சொல்கின்றது. பூவை செங்குட்டுவர் அவர்களின் கவிதை வரி ஒன்று. பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியை மிஞ்சும் தாய்மனம் உண்டு. கோவிலில் ஒன்று, குடும்பத்தில் ஒன்று, கருணையும் தாயும் கடவுளும் ஒன்று. தாயை சிறப்பித்து மிகவும் அழகாக கூறும் வரிகளாக இந்த வரிகளை கவிஞர் எழுதியிருக்கின்றார். மகன் ஒருவன் வெளியே சென்றுவிட்டு மழையில் நினைந்தபடி வருகின்றான். தந்தையார் பார்த்துவிட்டு கேட்கின்றார், குடையை கொண்டு போயிருக்கலாமே மகன் என்று சொல்கின்றார். தமக்கை சொல்கின்றார், ஒரு பக்கமாக ஒதுங்கி நின்றுவிட்டு வந்திருக்கலாமே என்கின்றார். அண்ணன் கோபமாக, நீ மழையை ஏன் நினைந்து கொண்டு வருகின்றாய் என்று சொல்லி பேசுகின்றார். ஆனால் தாய் மட்டும்தான், என் மகன் வெளியே போகும் இந்த நேரத்தில் மழை பெய்ய வேண்டும் என்று சொல்லி ஓடி வந்து தலையை துவட்டி விடுகின்றாள். இதுதான் தாய்மை கருணை என்று சொல்லலாம். இந்தியாவிலே நடந்த ஒரு உண்மை சம்பவம். 6 வயது குழந்தைக்கு ஒரு இருதயத்தில் சத்திர சிகிச்சை செய்ய வேண்டும். வைத்திய நிபுணரை அணுகுகின்றார்கள். டாக்டர் சொல்கின்றார், இந்த பிள்ளை தப்புவதற்கு சாத்தியம் இல்லை, 30% தான் சாத்தியம் இருக்கின்றது என்று சொல்கின்றார். தாயார் சொல்கின்றார், அது 10% இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் என் பிள்ளைக்கு சத்திர சிகிச்சையை செய்யுங்கள், என் பிள்ளை கடவுள் காப்பாற்றுவார், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கின்றது என்று சொல்கின்றார். தாயாரின் வற்புறுத்தலால் டாக்டரும் சம்மதிக்கின்றார். ஒவ்வொரு நாளும் அந்த நோயாளர்களை பார்ப்பதற்காக அந்த டாக்டர் வலம் வருவார். அப்பொழுது அந்த தாயார் அந்த பிள்ளைக்கு நிறைய தைரியமான தன்னம்பிக்கையை கொடுக்கின்ற வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருப்பதை அவர் காதில் கேட்கின்றார். நீ பயப்படாதே, நீ தப்பி வருவாய், உன்னிடம் கடவுள் இருக்கின்றார் என்ற வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருப்பார் அந்த பிள்ளையிடம் அந்த தாயார். இதை கேட்ட வைத்தியருக்கு ஒரு ஆச்சரியம், என்னடா இந்த பிள்ளை தப்புவதற்கு சாத்தியக்கூறு நிறைய இல்லை, இந்த தாய் என்ன நம்பிக்கையில் இப்படி இந்த பிள்ளைக்கு சொல்லி கொண்டிருக்கின்றார் என்ற ஒரே ஆச்சரியம் அவருக்கு. ஆப்ரேஷன் செய்கின்ற அந்த நாள் வருகின்றது. பிள்ளை சொல்கின்றது, டாக்டர், எனக்கு நீங்கள் வெட்டும் பொழுது இந்த இதயத்தை கவனமாக வெட்டுங்கள், அதுக்குள்ளே கடவுள் இருக்கின்ற, நான் சுகமாக முடித்து வரும்பொழுது அந்த கடவுள் எப்படி இருந்தார் என்று மட்டுமே எனக்கு சொல்லுவோன்னு அந்த பிள்ளை சொல்லிச்சுதான். இதை கேட்டாலும் டாக்டருக்கு ஒரே ஆச்சரியம், நான் சின்ன குழந்தைக்கு இவ்வளோ ஒரு தைரியமா என்று நினைத்து கொண்டாராம். ஆப்ரேஷனும் நடக்கின்றது. திடீரென்று இதயத்துக்கு போகின்ற ரத்தோட்டம் நின்று விடுகின்றது. இனி சரி வராது என்று டாக்டர் தலையை கவிழ்ந்து கொண்டு போகின்றார். திடீரென்று நர்ஸ் கூப்பிடுகின்றார், டாக்டர் ரத்தம் இதயத்துக்கு வருகின்றது என்று சொல்கின்றார். ஆப்ரேஷன் நடக்கின்றது. பிள்ளை சுகமாக தப்பி வருகின்றது. கொஞ்சம் சுகம் வந்த பிறகு அந்த பிள்ளையை சந்திப்பதற்காக போகின்றார் டாக்டர். ஐயோ, அந்த பிள்ளை கேட்க போகுதே, கடவுள் எப்படி இருந்தார் என்று கேட்க போகுதே என்று ஒரு யோசித்து கொண்டே செல்கின்றார். அந்த பிள்ளை ஓடியது கேட்டுச்சு தான், டாக்டர் இந்த ஆப்ரேஷனில் செய்ய கடவுள் எப்படி இருந்தார் என்று சொல்லி கேட்டுச்சு தான். டாக்டர் பின்னுக்கு கையை காட்டினாரா, அங்கே அவளுடைய தாய் நின்றாரா. உடனே அந்த குழந்தை ஓடி போய் தாய் கட்டி அணைத்ததா. ஒவ்வொரு குழந்தைக்கும் தைரியத்தை தன்னம்பிக்கையும் கொடுப்பது ஒரு தாய் தான். தாயின் பெருமையே மகத்தானதுதான். சாதாரண நதேந்திரனை சுவாமி விவேகானந்தர் ஆக்கியது அவரது தாயார் தான்.
மோகனதாசை மகாத்மா காந்தி ஆக்கியது அவரது தாய்தான் என்று சொல்லி மகாத்மா காந்தி தனது சத்திய சோதனை நூலிலே சொல்லியிருக்கின்றார். அப்துல் கலாம் ஐயாவிடம் உங்கள் எளிமைக்கும் பெருமைக்கும் காரணம் யார் என்று கேட்டபொழுது அவர் சொன்னாராம், எனது ஏழை தாயார் என்று சொன்னாராம். ஈழ விடுதலை போராட்டத்திற்கு மண்ணை மீட்பதற்காக தம் பிள்ளைகளை போராட்டத்தில் இணைத்த தாய்மார் பற்றி நாங்கள் நிறையவே கேள்விப்பட்டிருக்கின்றோம். இவ்வாறான தாய்மார்களினால் தான் நல்ல மாவீரர்களை, சிந்தனையாளர்களை, சாதனையாளர்களை உருவாக்க முடியும். இப்படியான பிள்ளைகளை பெரியவர்கள் புகழும் பொழுது ஒரு தாயானவள் தான் பெற்ற பொழுதை விட மிகவும் சந்தோஷம் அடைகின்றார். இதைத்தான் திருவள்ளுவர் சொல்கின்றார், ஈன்ற பொழுதின் பெரிதுவர்க்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். தாய் ஒரு சிறந்த ஆசிரியர், ஒரு தாயின் இதயம் மிகச்சிறந்த பாடசாலை என்று சொல்வார்கள். நல்ல பண்பு மிக்க பிள்ளைகளை பெற்று நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்புவதில் தாய்க்கு மிகப்பெரிய பாரிய பொறுப்பு இருக்கின்றது. தற்காலத்தில் சமூகங்களை பார்க்கும்போது ஒழுக்கங்கள், பண்புகள் ஒரு தளம்ப நிலையிலே காணப்படுகின்றது. இவற்றை எல்லாம் மாற்றி அமைக்கும் சக்தி ஒவ்வொரு தாயிடம் இருக்கின்றது. நல்ல பிள்ளைகளை பெறுவதை விட இந்த பிள்ளைகளை நல்ல மனிதனாக வளர்ப்பது என்பதுதான் முக்கியம். அதுதான் கடினமும் கூட. இக்கருத்தினை புலமைப்பித்தன் மிக அழகாக தன் வரிகளில் சொல்கின்றார். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, பின்னல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே, அன்னை வளர்ப்பதிலே. இந்த கூற்றைத்தான் மாவீரன் நெப்போலியன் சொல்லுகின்ற ஒவ்வொரு குழந்தைகளின் எதிர்காலமும் அவர்களின் தாயாரின் கைகளில் தான் இருக்கின்றது என்று சொல்கின்றார். தாய் அன்பு என்பது எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானதாகும். தாயின் பாசம், அன்பு, நேசம் என்பவற்றை இந்த பறவைகள் மிருகங்கள் வெளிப்படுத்தும் அழகோ தனி அழகாக இருக்கும். பறவைகளின் குஞ்சுகள் பறக்கும் வரை தாய் பறவையானது உணவுகளை தேடி வந்து அதற்கு ஊட்டும் அழகோ மிகவும் பாசம் நிறைந்ததாக இருக்கும். முதலைகள் கடலில் நீந்தும் பொழுது குட்டிகள் பக்கத்தில் நீந்து கொண்டு வரும் பொழுது ஏதாவது ஒரு ஆபத்து வந்தாலாம் அந்த தாய் முதலே வாயை திறக்குமா, அந்த முதலை குட்டிகள் அந்த வாயுக்குள் போய் ஒளிந்து கொள்ளுமா. தாயின் அருகாமை எவ்வளவு பெரிய பாதுகாப்பு அந்த உயிரினங்களுக்கு கொடுக்கின்றது. ஆபத்து நீங்கினவுடன் அந்த முதலை குட்டிகள் வெளியே வந்து நீந்துமாம் தாயுடன் சேர்ந்து. அதை விட அண்மையில் ஒரு காணொளி பார்த்தேன். ஒரு ஆட்டுக்குட்டி பசியால் வாடுகின்றது. ஒரு நாய் அந்த ஆட்டுக்குட்டிக்கு பாலை கொடுக்கின்றது. இது ஒரு இனம் கடந்த ஒரு ரம்யமான ஒரு பாசத்தை காட்டுகின்றது. ஒரு தாய்மை உணர்வு என்பது எல்லா உயிரினங்களிலும் அதீதமான பாசங்கள், கருணைகள் நிறைந்ததாகவே இருக்கின்றது. அகல் விளக்கு எப்படியெல்லாம் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கின்றது என்பதனை நாங்கள் இருளில் இருக்கும் பொழுதுதான் அதன் தன்மையை உணர முடிகின்றது. அதே போலத்தான் ஒரு தாய் எப்படியெல்லாம் எங்களை வளர்த்து எடுத்தாள் என்பதனை அவளை பிரிந்து வாழும் பொழுதுதான் எங்களுக்கு புரிகின்றது. அன்னையைப் போல் ஒரு தெய்வம் இல்லை. நன்றி, வணக்கம்.